நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையிலையும் கண்களை முடிச்சு ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறையா. கல்வ ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. பேசுங்க நல்ல பிதாவின் ஆவியான சொன்னீரப்பா, ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நாளிலேயே நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியாத 18ஆம் சங்கீதம் 18 1ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு தாவீது சொல்லியிருப்பார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு, ஆண்டவர் தான் பலன். தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் பலன். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் ஆண்டவர் தான் பலன். நம்ம பலன் ஒன்றுமே கிடையாது தான் நான் எப்பவும் சொல்லுவேன். ஆண்டவர் தான் பலன். நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மனுஷங்களுடைய நம்ம பலத்தில் ஓடவே முடியாது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவர் எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொன்னால் பலன் ஆண்டவரை கேளுங்க. எல்லா காரியத்திலையும் பலன் கேளுங்க. ஏசப்பா எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன், உங்கள் பலன் எனக்கு வேணும்னா நம்ம சரீரத்துலேயும் பலன் தருவார், நம்ம ஆத்மாவுக்கும் நினச்சிவார் ஒரு பலன் தருவார். சோர்ந்து போகிற நேரம், மனசு கஷ்டப்படுற நேரத்துலலாம் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருக்குள்ள பலனை நமக்கு கிடைச்சி தாராரு. அதனால தாவீது ராஜா நிறைய நெருக்கத்தில் தாவீது ராஜா போய்கிட்டு இருந்தார். எல்லா நெருக்கத்தையும் பார்த்தீங்கன்னா சவுல் பயங்கரமாக விரட்டிட்டு வந்திருந்தான். ஒரு பக்கம் பார்த்தா சவுல் விரட்டிட்டு அவனுடைய இது முடிஞ்சது, அவங்க மகன் பயங்கரமான பிரச்சனை ஒன்று பண்ணியிருந்தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவன் சவுல் எப்பவும் தாவீதை கொல்லணும்னு தான் அலைஞ்சான். ஆனால் அந்த நேரத்துலையும் கூட ஆண்டவர் தான் அவனுக்கு பலன். அதான் சொல்கிறாரு, பலன் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி சொல்லும்போது 2ஆம் சொல்கிறாரு 18ஆம் அதிகாரம் 2ஆம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் கண்மலையும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது நிறைய பட்டியல் சொல்கிறார். அவர் தான் நீர் என் கேடகம், என் கண்மலை, நீ நான் நம்பியிருக்கிறவர், நீர் என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பட்டியல் போட்டு நினைச்சிறாரு. தாவீது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நினைச்சிடணும், முன்வைத்து நடக்கணும். எல்லா காரியத்துலேயுமே ஏசப்பா முன்வச்சு நடக்கணும். ஏசப்பா முன்வச்சு நடக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம பலத்தில் எதுவும் நடக்கணும்னு நினச்சா நம்ம அதை திடீர்னு சில நேரம் நம்ம இதாகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லா நேரத்துலேயும் ஏசப்பா முன்வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அவர் அதான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் என்னையே தேடணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவரை தேடணும், அவர் பிள்ளைகள் அவரை தேடணும், அவரே முன்வச்சு நடக்கணும். அவரை முன்வச்சு நடக்கணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான்னு வசனம். நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பலத்த துருகத்தை நம்பணும். தேவநாயக கர்த்தரை நம்பும்போது தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியுமே தவிர சும்மா எல்லோரும் போக முடியாது. அப்போ தாவீது சொல்கிறாரு, எனக்கு 6ஆம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிட்டதில் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கூப்பிடும்போது அவர் செவிகளில் போய் நம்ம சத்தம் நினச்சிதான் ஏறிட்டு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம கூப்பிடும்போது நம்ம சத்தத்தை எனக்கு அவர் கேட்குறார். வேதம் கூறுகிறது, உண்மையாக தமிழ் நோக்கி கூப்பிட யாருக்கும் சபிமாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அவர் உண்மையாக அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு அவர் சபிமாக இருக்கிறாரு. அப்போ ஆபத்துக்களை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சத்தம் எப்பவும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நெருக்கத்தில் எத்தனை பேர் வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் நெருக்கத்தின் பாதையில் வந்தாங்க. அந்த நெருக்கத்தின் பாதையில் வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான உதவி செஞ்சுருப்பார். எப்பேற்பட்ட இடத்துல இருந்து கூட ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருவார். அப்படின்னா தாவீது ராஜா, நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நினச்சிருந்தார், இறங்கி வந்தார்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அவர் செவிகள் போய் ஏறிட்டான். 7ஆம் பொருட்கு அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடினால் பர்வதங்களாம் அஸ்திபாரங்களாக இணைச்சிருச்சு, குழுமி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. காரில் இருந்த உலகம் ஒரு இருள் நிறைந்த உலகம்தான். இந்த இருள் நிறைந்த உலகத்தில் தான் ஆண்டவர் தான் ஒரு பெரிய வெளிச்சம். அவர் பற்றி கொள்ளும் போது தான் எந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே நினச்ச முடியும், ஆசீர்வாதமாக வெளியே வர முடியுமே தவிர தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவருடைய பலன். இவங்கள்ட்ட இந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறான். உலகத்தில் பிசாசு இருக்கிறான். ஜனங்களை என்னென்ன பாதையில் கொண்டு போனால் அவ்வளோ பாதையில் கொண்டு போய் அவனை கெட்டு சீரழிச்சிருந்தான். அவனுக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் அப்படியே சீரழிச்சிடான். அவன் நண்பர்கள் மூலயமா செய்வான், யார் மூலயமா செய்வான். அவன் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு மக்களை சின்ன படம் ஆக்கியிருந்தான்.
என்னென்ன பாவத்தெல்லாம் இல்லையோ அந்த பாவத்தை பூரா அவனை செய்ய வச்சு அந்த அவனுடைய எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிறது தான், குடும்பங்களை சூன்யமாக்கிறது தான், பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு போகிறான். அதனால் இந்த நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிடணுன்னு தான் ஆண்டு சொல்லியிருக்கு. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ கர்த்தரை நோக்கி கூடும்போது ஆண்டவர் நினைச்சிறாரு, அவங்க வெளியே கொண்டு வராங்க அப்படியே விட்டேன். ஆலயத்திலும் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதி போய் இருந்துச்சு, செவிகளை ஏறிட்டு. அப்பொழுது அவர் நினைச்சு பூமி அசைந்தது, அதிர்ந்தது, அவர் இறங்கி வந்தேன்னு சொல்கிறார். கோபம் கொண்டு பர்வதங்கள் அஸ்திபரம் கோபம் கொண்டு இறங்கி வந்தாராம். இறங்கி வந்துட்டு 16 ஆசனம் போருக்கு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலபர்வத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிகமான பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவு. அதனால் உங்களுக்கு ஆண்டவர் தான் ஆதரவு. நீங்கள் ஏசப்பா நோக்கி கூப்பிடும்போது எந்த நெருக்கத்தையும் பாதையாக இருந்தாலும் சரிதான், எந்த பயங்கரமான பாதையாக இருந்தால் கண்ணீர் பாதையாக இருந்தாலும் ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க, இந்த காரியத்தை எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் சரிதான், இந்த நெருக்கத்தின் பாதையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். அவர் இறங்கி விடுறார். அவர் நம்ம சத்தத்தை அவர் கேட்குற தேவர். உண்மையாக நோக்கி கூப்பிட்ற யாருக்கும் சமீபமாக இருக்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் சமீபமாக தான் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் அசைபாடு பூமி நிறைஞ்சு போய் தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த பிசாசு பிடியில் கிடக்கிற மக்கள் எப்போமாவது என்னை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சார் வந்திருக்கிறாரு. வேதம் கூறுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3 ஆசனம் போட்டிருக்கு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவன் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். அப்போ அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தோடு அவர் நினைச்சிடாராம், காத்துக்கொள்கிறாராம். கர்த்தர் என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். 4ஆம் ஆசனம். கர்த்தர் என்றென்றைக்கு நம்புங்க, அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். யெகோவா தேவன் நம்மளை காத்து கொள்வார். அவர் கண்மலையாக இருக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதனால் அன்பு சகோதரிகள் நாட்களையும் எந்த நெருக்கத்தின் பாதையில் இருந்தாலும் தான், எந்த கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் என் பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்கள், எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நம்ம நெருக்கத்தில் அவர் நமக்கு கூப்பிடும்போது அவர் இறங்கி வருகிற தேவன் தான். ஜலபரத்தில் நடக்கிற எல்லாத்துலையும் அவர் கரத்தை பிடிச்சி அந்த என்ன கண்ணீர் பாதை, அந்த கண்ணீர் பாதையிலேருந்து ஏசப்பா வெளியே கொண்டு வந்துடுவாங்க நம்மளை. அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா அவர் ஆலயத்தில் வந்து உடனே பதில் கொடுத்து வந்து நம்ம எங்கே இருப்போம் பார்த்து உடனே வந்து தூக்கி எடுக்கிறது. நம்ம எங்கே இருந்தாலும் அவருக்கு மறைபாடு ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. யாராக இருந்தாலும் சரிதான், உங்கள் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா அந்த இடத்துல வந்து பதில் கொடுத்து இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார். எந்த பாதையாக இருந்தாலும் உங்களை விடுதலை பண்ணுறது தேவாதி தேவன் தான். அதனால் அதை நீங்கள் விட்டுறாதீங்க, அதை பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைச்சிங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் திரும்பி தந்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.